நான் ஆர்டர் பண்ணது வேற, எனக்கு ரிசீவ் ஆனது வேற. இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இதுக்கு முன்னாடி எனக்கு மீஷோல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததே கிடையாது. இது டோட்டலா டிஃப்ரெண்ட் வேற ட்ரெஸ். இது கிழிஞ்சி அனுப்பியிருக்காங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மீஷோல. பார்க்க வீடியோக்கு நல்ல லுக் நல்லாவே வந்துடும். பட் அதோட டீட்டெயில்டா பார்க்கும்போது நிறைய அதோட ஃபிளாஸ் இருக்கும். 3/4 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிலேட்டடா வச்சிருக்கலாம்ல. இது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்குமே, ரொம்ப சூப்பரா இருக்கு இல்ல, அழகா இருக்கு. அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அது சூப்பராகவே இருக்கு. அது ஒண்ணுதான்ப்பா எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி உருப்படியா வந்துச்சு. ஃபிட்டிங் சுத்தமா ஒஸ்டா இருக்கு, ரொம்ப ஒஸ்டான ஃபிட்டிங்கா இருக்கு. ஹே ஹாய், வெல்கம் டு ரம்யா வெங்கட் விங்ஸ். இன்னைக்கு வீடியோல மீஷோ குர்த்தி ஹால் தான் பார்க்க போறோம். நிறைய ட்ரெண்டிங் குர்த்திஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் எப்பயுமே மீஷோவை பத்தி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறேன்னா இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் நிறையவே நெகட்டிவ் ரிவ்யூஸும் கொடுக்க போறேன். மீஷோன்னு சொல்ல முடியாது, அது செல்லர்ஸ் ப்ராப்ளம்ஸா கூட இருக்கலாம். பட் வாட் ஐ ஆர்டர் வெர்சஸ் வாட் ஐ காட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோல எனக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து நீங்க தப்பி தவறி கூட பர்ச்சேஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அந்த ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். நான் வாங்கினது எப்படி இருந்துச்சு, எனக்கு வந்தது எப்படி இருந்தது, அது ஓகேவா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு, எதனால இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஒயிட் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன்ல இருக்கு. அந்த பிக்சரை வந்து நான் உங்களுக்கு சைட்ல கொடுக்குறேன் நான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரிசீவ் ஆனதும் இந்த மாதிரி தான் ரிசீவ் ஆச்சு. நான் வேர் பண்ண ஒரு கிளிப்பிங்ஸுமே நான் பக்கத்துல கொடுக்குறேன். பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வீடியோஸை பார்க்குற வரைக்கும். பட் அது வந்து வாங்கினா அதோட ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அதனால தான் நான் ஷார்ட்ஸ்ல ட்ரெஸ் இல்லை ஏதாவது கலெக்ஷன்ஸ் ஷார்ட்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு காட்டினாலுமே, பட் நீங்க போயிட்டு ஃபுல் வீடியோட ரிவ்யூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படின்னா, பார்க்க வீடியோக்கு நல்ல லுக் நல்லாவே வந்துடும். பட் அதோட டீட்டெயில்டா பார்க்கும்போது நிறைய அதோட ஃபிளாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓகே அப்படின்னும் போது நம்ம அதை வாங்கலாம். இல்ல தெரியாம வாங்கிட்டு நீங்க சொன்னதுனாலதான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியும் ரெக்கமெண்ட் பண்ணவங்கள பிரச்சனை பண்றதுலயும் தப்பு தானே. ஸோ அதனால நான் சொல்றேன், எப்பயுமே வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, ஏதாச்சும் ரீல் பாக்குறீங்க இல்ல ஷார்ட்ஸ் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஃபுல் வீடியோ லாங் வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. என்னோடது மட்டும் நான் சொல்லல, மற்றவங்களோட வீடியோஸ்க்குமே தான் நான் பொதுவாக தான் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ட்ரெஸ் வந்து இதுதான். இந்த குர்த்தி வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்துல தான் நான் வந்து இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒயிட் அண்ட் டார்க் ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பிக்சர்ல பார்த்த வரைக்கும். ஸோ நானும் அதே மாதிரி தான் எதிர்பார்த்தேன். இது வந்து மெட்டீரியல் வந்து நல்ல ஜார்ஜெட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியுதா, வந்து லீஃப் டிசைன்ல ஹாட் இன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதோட பேட்டர்ன். ஃபுல்லாவே ஜார்ஜெட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. லைனிங் இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இல்லாம ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸ்லீவ்ஸ்க்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. நான் வந்து இது 3/4 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து இது 3/4 வராம இங்க வரையுமே இங்கே ஷோல்டரா இந்த ஆங்கிள் கிட்டயே வந்து நிக்குது. அந்த நீ லென்த் கிட்டயே வந்து அப்படியே ஸ்டக் ஆகுது. இட்ஸ் ஓகே. இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி நியூ லுக் நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஃபிட்டிங் வைஸ் ஓகே. நான் என் சைஸ் பிக் பண்ணியிருந்தேன். ஃபிட்டிங் வைஸ் ஓகே. துப்பட்டாவோட சைஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. சேம் மெட்டீரியல், சேம் டிசைன், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை துப்பட்டாக்கும் குர்த்திக்கும். என்ன இந்த கார்னர்ஸ்ல வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்லேயே நெகட்டிவான ஒரு கிளாத்ஸை வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை நான் காட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து வர்த் தான். நான் பட் ப்ரைஸ் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். எவ்வளோ ப்ரைஸ்க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். பட் நான் அதை ஆர்டர் பண்ணும்போது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வர்த் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ இது குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கு. நான் காட்டுற எல்லா ட்ரெஸ்ஸோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேனா கண்டிப்பாக கிடையாது. நல்லா இருக்குன்னு நான் எதை சொல்றேனோ அந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் வந்திருக்கு. ஸோ நான் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த ட்ரெஸ் வந்து இந்த ஒரு குர்த்தி தான். இது வந்து நல்லாவே ட்ரெண்டிங்கா இருந்தது. எனக்கு இது வந்து ரொம்ப நாளா நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூட இதை வேர் பண்ணியிருந்தாங்க. வாங்கணும்னு ஆசை. பட் நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு நினைச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஸ்லீவ்ஸ் வந்து இங்கே கேதரிங் வரும் ஃபுல்லாக, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஆசைப்பட்டேன். பட் நிறைய பேர் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு ஸ்லீவ்ஸ் கேதரிங்லாம் வரல, இதோட நிற்குது நார்மலாக எல்லா ட்ரெஸ் மாதிரி தான். ஸோ ஓகே, அந்த மாதிரி வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது ஜார்ஜெட் மெட்டீரியல், பட் எனக்கு இது ரிசீவ் ஆனது பாலிஸ்டர் மெட்டீரியல். பாலிஸ்டர்னா ரொம்ப ஒஸ்டான குவாலிட்டி இல்லை, குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜார்ஜெட்டை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு தான் தோணுது. மெட்டீரியல் நல்லா இருக்கு, இதுக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. எனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபிட்டிங்குமே எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எம் சைஸ் நான் பிக் பண்ணியிருந்தேன். இதோட துப்பட்டாக்கும் இதுக்கும் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை, இதுவும் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ துப்பட்டா வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, சேம் அந்த குர்த்தி எப்படியோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு லேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக துப்பட்டா ஃபுல்லாக இந்த லேஸ் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் வைஸ், லுக்கிங் வைஸ் எல்லாமே இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது சூப்பர் வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இதுக்கு அடுத்த வர ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இதுக்கு முன்னாடி எனக்கு மீஷோல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததே கிடையாது. பட் இது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் ஒரு ஒயிட் கலர் ஜார்ஜெட் குர்த்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து லீவ்ஸ் டிசைன்ஸ் வந்த மாதிரி, அதோட பிக்சர் நான் உங்களுக்கு பக்கத்தில் கொடுக்குறேன். இந்த ட்ரெஸ்ஸை தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு ரிசீவ் ஆனது என்னமோ இந்த ட்ரெஸ். என்னடா இது, இதுக்கு முன்னாடி காட்டின ட்ரெஸ்ஸையே காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது டோட்டலா டிஃப்ரெண்ட், வேற ட்ரெஸ். இது பார்த்தாலே உங்களுக்கு இந்த சைஸ்லாம் கூட தெரியும் உங்களுக்கு. ஐ திங்க் இது வந்து எக்ஸல் சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸல் இருக்கும். நான் ஆர்டர் பண்ணது வந்து எம் சைஸ்ல அந்த ஒயிட் கலர் குர்த்தி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கொடுத்து விட்டுருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஜார்ஜெட்னு சொல்லி பாலிஸ்டர் கிளாத்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து நல்ல ஜார்ஜெட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு லைனும் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஓகே. பட் இது அனுப்புனாங்கல்ல, அதுக்கு இதுக்கு இதை அனுப்பியிருக்காங்க. சரி, அதையாச்சும் உருப்படியா அனுப்பியிருக்காங்களா? சைஸுமே ரொம்ப பெருசா அனுப்பியிருக்காங்க. அதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா இங்க பார்த்த உடனே எனக்கு செம்ம ஷாக்கிங். அப்படியே கிழிஞ்சு வந்திருக்கு. தெரியுதா எங்க கிழிஞ்சிருக்குன்னு? பக்கத்துல ஷோல்டர் பக்கத்துல கீழே, இந்த அக்கல் கீழே வந்து ஃபுல்லா இந்த ஹிப் சைஸ் ஃபுல்லாவே கிழிஞ்சிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இது, நம்ம வேணா ஏதாவது தப்பா ரெண்டும் ஒரே மாதிரி ஆர்டர் போட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஆர்டர் பண்ணது வேற, எனக்கு ரிசீவ் ஆனது வேற. குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு, பட் சைஸ் தப்பா அனுப்பியிருக்காங்க. டோட்டலா ப்ராடக்டே தப்பா அனுப்பியிருக்காங்க, கிழிஞ்சி அனுப்பியிருக்காங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மீஷோல. எவ்வளோ பெருசா கிழிஞ்சிருக்கு பாருங்க. இது வந்து ஐ திங்க் இது ஏதாவது யார்கிட்டயாச்சும் போய் அவங்க யூஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு கிழிஞ்சு அனுப்பியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஐ திங்க் இது யூஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அப்படி இருக்கு. எனக்கு எவ்வளோ பெரிய ஓட்டை, செம்ம ஷாக் எனக்கு இதை பார்த்த உடனே. சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இதோட லிங்க் நான் தர போகிறது கிடையாது. பட் நான் ரொம்ப ஆசையாக அந்த ஒயிட் கலர் குர்த்தியை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு என்ன இந்த மீஷோ டிசப்பாயிண்ட் பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்கும் அதே மாதிரி துப்பட்டாலாம் நல்லா தான் இருக்குது. இருந்த என்ன பிரயோஜனம், அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐம் ரியலி டிசப்பாயிண்டட் வித் திஸ் ட்ரெஸ். ஸோ இதோட லிங்க்லாம் நான் தரப்போட்டேன், நீங்கள் பயப்பட வேணாம். நான் நல்லா இருக்கிறதோட லிங்க் நான் தரேன், நீங்கள் போய் பார்த்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு செக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, வந்துச்சு ரிட்டர்ன் போட்டுடலாம், நமக்கு மாற்றி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் இதே மாதிரி நீங்கள் யாராவது மிஸ்டேக்கன்லி ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் டோட்டலி அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எது வாங்கணுன்னாலும் மீஷோவில் யூடியூப்பில் எல்லாருமே வீடியோஸ் போடுறாங்க. ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். அடுத்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலர் ஒரு குர்த்தி, லாங் குர்த்தி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இமேஜில் பார்க்கும்போது. பட் எனக்கு நேரில் வந்ததுக்கப்புறம் பெருசா நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பெருசான இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி சுத்தமாவே இல்லை. அந்த இமேஜ்ல பார்க்கும்போது எவ்வளோ ஃபிளாரியா ஒரு மாதிரி லுக்கு சூப்பரா அந்த மாதிரி இருக்குல்ல. பட் இது வந்து ஃபிட்டிங் சுத்தமா ஒஸ்டா இருக்கு. ரொம்ப ஒஸ்டான ஃபிட்டிங்கா இருக்கு. ஒரு மாதிரி லோடன்னு லூஸா இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணா நமக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு போடும்போதே தெரியும் இல்லையா. இது வந்து ஃபிட்டிங் அந்த ஷேப்பே வந்து சரியில்லை. நீங்க பார்த்தா தெரியுதா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி ஷேப்பே நல்லா இல்லை. எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. இதுக்கு லைனிங்கும் இல்லை,
குவாலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனால் அந்த டிசைனும் என்னமோ ஒரு மாதிரி பழைய துணி மாதிரி, இந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுனால மேபி இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பட் எனக்கு பர்சனலி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதோட ஃபிட்டிங் பிடிக்கல, இது எதுவுமே பிடிக்கல. இதில் எனக்கு பிடிச்சதுன்னா மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்கு, அதோட இந்த கலர் நல்லா இருக்கு. இந்த கலர் பார்த்து தான் நான் ஆர்டர் பண்ணேன். பட் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு இது வரல. ஸோ எனக்கு இது சரியா பெருசாக எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி பர்டிகுலராக எனக்கு பிடிக்காதோட லிங்க் நான் தர மாட்டேன். மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கேளுங்க, அதோட லிங்க் மட்டும் நான் தனியாக செப்பரேட்டாக தரேன். வந்து சேம் துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். என்ன குர்த்தி எந்த டைப் மெட்டீரியலோ அதே டைப் மெட்டீரியலாக தான் எல்லாத்தோட துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க. சேம் அது துப்பட்டான்னு தெரியறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி லேஸ் டிசைன்லாம் கொடுத்து கொஞ்சம் செப்பரேட்டடாக டிசைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த குர்த்தியும் எனக்கு அமையல, சுத்தமாக பிடிக்கல. இருக்கும் எப்பயுமே வந்து இமேஜில் காட்டுறது வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கிற குர்த்திஸ் இல்லை அந்த ப்ராடக்ட் அந்த மாதிரியோட ஃபோட்டோஸ் தான் போடுவாங்க. நமக்கு வரும்போது நம்ம கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் வந்தது எல்லாமே எனக்கு அந்த பட்ஜெட்டுக்கு சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. இப்போ இந்த குர்த்தி ஹால் டோட்டலாகவே எனக்கு வந்து ஒரு மாதிரி கொலாப்சிங்காக இருக்குது, நல்லாவே இல்லை. நான் கொடுத்த ப்ரைஸ்க்கு இன்னும் பெட்டராக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி குழன்னு வழவழன்னு நல்லாவே எனக்கு பிடிக்கல. இந்த ஷாப்பிங் ஹாலே பிடிக்கல. அடுத்த ஒரு ட்ரெஸ்ஸையும் பார்க்கலாம். கடைசி ஒரு ட்ரெஸ் அப்படின்னா இதுதான். இது நான் 5 செட் ஆஃப் குர்த்தி ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அந்த 5ல் அந்த 1 கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஒரே மாதிரி 2 அனுப்பிட்டாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு குர்த்தி. இதுவுமே நான் இமேஜில் வந்து வேற மாதிரி பார்த்தேன். அந்த இமேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்களேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிலேட்டடாக வச்சிருக்கலாம்ல. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இப்போ நான் போட்டிருக்கிறதுக்கு ரிலேட் ஆகுற மாதிரியே இருக்குல்ல. இது கொஞ்சம் வேற, இது வேற. இது நல்லாவே இருக்கு. ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் சரியில்லை. ஃபிட்டிங் வந்து நான் எம் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப செஸ்ட் கிட்ட இந்த ஹிப் கிட்டலாம் ரொம்ப ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. எனக்கு எப்படா கழட்ட போகிறோன்ற மாதிரி அப்படியே சஃபகேட்டடாக இருந்துச்சு ட்ரெஸ் வேர் பண்ணும்போது. ஸோ இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சைஸ் பெருசாக வாங்கிக்கோங்க. மற்றபடி மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு. கொஞ்சம் காட்டின எல்லா ட்ரெஸ்ஸை விட இது கொஞ்சம் ஃப்ளேரியாக நல்லா இருக்கு. இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. சில பேருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இந்த டிசைன் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. நல்லா கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. ஃபிட்டிங் மட்டும் இதில் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஒரு சைஸ் பெருசாக வாங்கிக்கோங்க. ஆமாம். ஓ அதான்ப்பா, நான் எம் ஆர்டர் போட்டிருந்தேன், இது எஸ் அனுப்பியிருக்காங்க. அதான் என்னன்னா நமக்கு பத்தலையேன்னு நினச்சேன். நான் சைஸை வந்து நோட் பண்ணல. எனக்கு அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு செஸ்ட்லாம். ஓகே, அப்போ நீங்கள் உங்கள் சைஸ் ஆர்டர் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். எனக்கு எஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு, ரொம்ப சஃபகேட்டடாக இருந்தது. பட் இது ஓகே, சூப்பராக இருக்கு. அப்போ அந்த சைஸ் இஷ்யூவும் இல்லைப்பா. ஏன்னா மாற்றி அனுப்பிட்டாங்க, எனக்கு அது ஒரு இஷ்யூ தான். ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லுக்குமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் நேர்லேயுமே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இதுவுமே பாலிஸ்டர் மெட்டீரியலில் தான் இருக்குது, ஜார்ஜெட் கிடையாது. பட் இது ஒரு மாதிரி நல்ல குவாலிட்டி பாலிஸ்டர் மெட்டீரியலில் தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. இதோட துப்பட்டா சேம் மெட்டீரியல், சேம் டிசைன், துப்பட்டா இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை அழகாக இருக்குது. எனக்கு இங்கே வந்த ட்ரெஸ்ஸுலேயே இது ஒன்று பிடிச்சிருக்குப்பா. இது ஒன்று பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரே டிசைனில் 2 ட்ரெஸ் காட்டியிருக்காங்க இல்லையா, அது ஒரு மாதிரி பாலிஸ்டர் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு குர்த்தி காட்டியிருந்தேன் இல்லையா, இமேஜ் பக்கத்தில் கொடுக்குறேன். அந்த ட்ரெஸ் இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து இதில் அந்த ஒயிட் கலர் சீரியஸ்லி செம்ம வர்த். நான் இந்த ஒயிட் வந்து நான் சீரியஸாக இந்த கிறிஸ்மஸ்க்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருக்கு, அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அது சூப்பராகவே இருக்குது. அது ஒன்று தான்ப்பா எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி உருப்படியாக வந்துச்சு. மற்ற எல்லாமே ஒன்று சைஸ் பிரச்சனை, இல்லை வேறு ப்ராடக்ட் அனுப்புறது, இல்லை மெட்டீரியல் சேஞ்ச் ஆகுறது, அந்த மாதிரி எல்லாமே மாறி மாறி வந்திருக்கு. அந்த ஒயிட் கலர் குர்த்தி மட்டும் சூப்பராக எனக்கு ரிசீவாக இருந்துச்சு. ஸோ இந்த குர்த்திக்குமே நம்ம கொடுக்கலாம், சைஸ் இஷ்யூ தான் பிரச்சனை, உங்கள் விருப்பம் ஆர்டர் பண்ணுறதும் பண்ணாததும். பட் எனக்கு இப்படி தான் மாற்றி வந்திருக்கேன். எம் பண்ணதுக்கு எஸ் வந்திருக்கு. பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலி குர்த்தி ஹால் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் எனக்கு பர்சனலி அது பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் அது பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்.
அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்க்குள்ளே நான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இருந்தாலும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியலையே. ஸோ அதனால் இந்த வீடியோலேயும் உங்கள் எல்லாத்துக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ மீஷோ வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.